அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். காளியம்மாளை கடுப்பேற்றிய நெறியாளருக்கு தக்க பதிலடி கொடுத்த காளியம்மாள் இது குறித்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி அப்படின்றது கொஞ்ச நாளாகவே சர்ச்சைகள் மிகுந்த கட்சியாகவே பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதிக பேரால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இவ்வளோ காலம் இருந்த உழைப்பு ஒரு சின்ன பிழைனால முழுக்க மாறி இருக்கு அப்படின்றது தான் கடல் நிலவரமாக இருக்கு. தமிழ்நாட்டுடைய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பெரும்பாலும் எல்லா கட்சிகளுக்கும் மாற்றான ஒரு கட்சியாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலைமையில சீமானும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் அதை தக்க வைக்கிற முயற்சியில் மட்டும்தான் இருக்கணும். தேவையில்லாத இந்த சிக்கல் எல்லாம் உருவாக்க கூடாது அப்படின்னு தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு ஒரு அறிவுரையாகவே சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் நாம் தமிழர் கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, சீமான் தன்னுடைய நிர்வாகிகளை தகுந்த மாதிரி மரியாதை கொடுக்க மாட்டாரு அப்படின்னும், நிர்வாகிகளை ரொம்ப இழிவாக நடத்துறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளே வைக்காத போது சம்பந்தமே இல்லாமல் எதிர் தரப்பினர் எதனால் வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் அனைத்து தரப்பு மக்களாலுமே எழுப்பப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து தான் காளியம்மாள் பதில் அளிக்கிற வகையில் நெறியாளருடைய கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாக விளக்கம் கொடுத்துட்டு இருக்கும் போதும், நெறியாளர் மீறி உங்களை இப்படி திட்டாரு அப்படின்னு கேள்வி எழுப்பிய போது, இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே நல்லது அப்படின்னும், நாங்களே கட்சியை வளர்க்குற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி எங்களுக்குள்ள பிரிவினையை உண்டாக்காதீங்க அப்படின்னு காளியம்மாள் பார்த்தீங்கன்னா நெறியாளருக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு இந்த ஒரு நேர்காணலை அப்படியே நிறுத்திட்டு கிளம்பி போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் இந்த ஒரு விஷயத்தை வெளியே வர வைக்க வேண்டாம் அப்படின்னும், முக்கியமாக இந்த ஒரு சேனலுடைய பேரையோ நெறியாளருடைய பேரையோ வெளியிட வேண்டாம் அப்படின்னு வேண்டுகோளாக கேட்டிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு சேனல் பேரும் நெறியாளருடைய பேரும் பார்த்தீங்கன்னா எங்களால் குறிப்பிட முடியாமல் போயிருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கக்கூடிய திமுக கைகூலிகளை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.